ஓகே. வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ரேஷியோ பார்க்க போறோம். ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்க்க போறோம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அதாவது விகிதம். விகிதம் பத்தி தெரியணும். விகிதமுறுதல். சரி, அந்த ரெண்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அது அடிப்படை என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ரூல், A is to B equal to C is to D. சரியா? இந்த இடத்துல ஏயும் டியும் பெருக்கணும், பியும் சியும் பெருக்கணும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? ஏடி ஈக்குவல் டு பிசி. இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். அப்ப ஏங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம், முதல் உறுப்பு. பிங்கிறது செகண்ட் டேர்ம், சிங்கிறது தேர்ட் டேர்ம், டிங்கிறது ஃபோர்த் டேர்ம். ஓகேவா? அப்ப இந்த நாலு தான் வச்சு நம்ம சேர்க்கிறோம். அப்ப ஏடி ஈக்குவல் டு பிசிங்கிறது தான் இங்க ரிசல்ட். ஏடிங்கிறது ஏடி ஈக்குவல் டு பிசி. ஸோ இந்த ஏபியை வந்து எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் கால்டு டைம்ஸ், மடங்குகளாகத்தான் இருக்கும். இது எப்படி இருக்கும்? மடங்குகளாக இருக்கும். இது எப்படி எழுதலாம் நம்மனா, ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு சி பை டின்னு கூட நம்ம எழுதலாம். அப்ப குறுக்கு பெருக்கல் பெருக்கினா நமக்கு அதே ரிசல்ட் தான் கிடைக்கும், ஏடி ஈக்குவல் டு பிசின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் அடிப்படையா உள்ள ரூல். இதை வச்சு நம்ம ஒவ்வொன்றும் செஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஒவ்வொரு சம்மா பார்க்கலாம். இதுதான் பேசிக். இந்த பேசிக்கை வச்சு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கணும். ஓகே. ஸோ ஏங்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம், பிங்கிற செகண்ட் டேர்ம், சிங்கிற தேர்ட் டேர்ம், டிங்கிறது ஃபோர்த் டேர்ம். ஓகேவா? இதுல எங்கேயாவது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உறுப்பு கேட்கலாம், ரெண்டாவது உறுப்பு கேட்கலாம், மூணாவது உறுப்பு கேட்கலாம், நாலாவது உறுப்பு கேட்கலாம். சப்போஸ் ஃபர்ஸ்ட் உறுப்பு கேட்கறாங்க அப்படின்னா எப்படி கேட்கணும்? அதுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு வச்சுக்குவாங்க. சரியா? 2, 4, 8 இப்படி கேட்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு பதிலாக முதல் உறுப்பு கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் வரும்போது நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? இந்த ரூல் படி இந்த ரெண்டையும் பெருக்கணும், இந்த ரெண்டையும் பெருக்கணும். அப்போ 8x ஈக்குவல் டு 8, அப்போ x இஸ் ஈக்குவல் டு 1. இந்த மாதிரி நம்ம செய்ய வேண்டியிருக்கும். அப்போ எப்பயுமே இந்த ரூல் தான் மெயினா நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ரூல் நான் சொல்லிட்டே வர்றேன். இந்த கொஸ்டின் வரும்போது ஒவ்வொரு ரூல் வரும். மொத்தம் வந்து ஒரு 10 ரூல் இருக்கு. ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேவா? கொஸ்டின் போலாமா? சார், இது எழுதி முடிச்சிட்டீங்களா? எழுதுங்க. முடிச்சிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். ஓகே சார். சரி, இந்த கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விடுபட்ட எண் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த இடத்துல 4 இது இருக்கு. சரியா? இங்க நம்ம வந்து என்னன்னா a is to b is to equal to c is to d. ஓகேவா? இப்போ இந்த ஏக்கு பதிலாக தான் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஏ தான் கொஸ்டினா இருக்கு. சரியா? ஏ தான் கொஸ்டினா இருக்கு. அப்ப இது பி, இது சி, இது டி. ஓகேவா? இப்ப ரூல் நமக்கு என்ன? ஏயும் டியும் பெருக்கணும், பியும் சியும் பெருக்கணும். ஓகேவா? அப்ப இந்த ரெண்டையும் பெருக்கணும், ஏயும் டியும் பெருக்கணும். இப்ப ஏக்கு பதிலாக ஏ அப்படியே வச்சுக்குவோம். 63 இன்ட்டு ஏ சீக்வல் டு 45 இன்ட்டு பி பிசி. சரியா? அதாவது ஏடி ஈக்குவல் டு பிசி. ஓகேவா? பெருக்கிருக்கோம். ஸோ இந்த பெருக்கல்ல நம்ம இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும். ஏன்னா எப்பயுமே ஒரு நம்பரை சின்னதா மாற்றணும், சிம்பிளிஃபை பண்ணணும், பெருசா மாற்றக்கூடாது. இது ப்ராடக்ட் பண்ணக்கூடாது, அந்த ஸ்ட்ரக்சர் எழுதணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 9ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளவு? 7 9 63. சரியா? 5 9 45. இங்க நம்ம எதாவது பண்ணியிருக்கோம்? 9ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 63 வந்து 7 தடவை இருக்கு.
45 5 தடவை இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இப்ப அடுத்து 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இது என்ன ஆகும்? 1 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். அப்போ ஏயோட வேல்யூ 5 into 5 25 மாறிடும். எஸ், 25 மாறிடும். புரியுதா? சோ ஆன்சர் பி. ஹலோ, புரியுதாப்பா? நெக்ஸ்ட் போலாமா? சார் நோட் பண்ணி சார் கையில என்னது அவசரம் இல்ல. எங்க படிச்ச மியூட் பண்ண சொல்லுங்க. ரிப்பீட் பண்ணணும். இதுல என்ன ரிப்பீட் அப்படின்னா அந்த வடிவத்துல இருக்கு, அப்படியே எழுதியிருக்கோம் பாருங்க. மறுபடியும் நான் சொல்றேன், சொல்றாங்க பாருங்களேன். இப்ப மறுபடியும் சொல்றேன், ஏபிசிடி இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் வரணும், இந்த பேட்டர்ல தான் வரணும். சரியா? ஏயும் டியும் இருக்கணும், பியும் சியும் இருக்கணும். இப்ப ஏ தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின், பி வந்து 45 கொடுத்துருக்காங்க, சி 35 கொடுத்துருக்காங்க, டி 63 கொடுத்துருக்காங்க. அப்ப ஏயும் டியும் பெருக்குனா என்ன வரும்? 63 × ஏ. இதுதான் நம்ம போட்டிருக்கோம். பிஎஸ்சியும் பெருக்குனா எவ்வளவு வரும்? 45 × 35 அப்படின்னு போட்டுக்கணும். சரியா? இந்த 63ஐயும் இந்த 45ஐயும் 9ஆல வகுத்தீங்கன்னா எவ்வளவு? 7 9 63, 50 45. ஓகேவா? அப்புறம் 7ல வகுத்தீங்கன்னா 1 7 7 35 35 வகுத்திருக்கேன். அப்ப இந்த ரெண்டையும் பெருக்குனா உங்களுக்கு 25 கிடைக்கும். ஆன்சர் பி. நெக்ஸ்ட் போலாம் சார். ரைட். வந்து சோ நெக்ஸ்ட் பாருங்க, அதேதான். கீழ்கண்ட விகித சமணத்தில் விடுபட்ட எண் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ், இல்லது மிஸ்ஸிங் நம்பர், ஃபாலோயிங் மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் தெரியும். என்ன ஸ்ட்ரக்சர் தெரியும்? ஏ பி, சரியா, சி டின்னு தெரியும். ஓகேவா? அப்ப இது ஏ, இது பி, இது சி, டி தான் கேட்டிருக்காங்க. 4th டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2:3. இந்த டபுள் கோலன் இருந்தாலும் ஈக்குவல் இருந்தாலும் ஒண்ணுதான். இங்க 2 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இங்க நமக்கு என்ன எதுவுமே கொடுக்கல, நம்ம டி 4வது டேர்ம் வச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணணும்? ப்ராடக்ட் ஆஃப் ஏடி ஈக்குவல் டு பிசி அப்படி பண்ணணும். அப்போ 2 × டி ஈக்குவல் டு 3 × 2^2. 2^2 எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். 2 × டி 3, 2^2 4. ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 1 2 2 4. அப்ப நமக்கு டி வேல்யூ எவ்வளவு? 3 × 2. ஆன்சர் டி. தட்ஸ் ஆல். ஓவர். அப்ப இந்த ரூல் ஏ × டி, எந்த ரூல் ஞாபகம் வரணும் உங்களுக்கு? இந்த ரூல் ஞாபகம் வரணும். இது ஏயும் டியும் பெருக்கணும், பியும் சியும் பெருக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன். கடை உறுப்புகளின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு நடு உறுப்புகளின் பெருக்கல் பலன். கடை உறுப்புகளின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு நடு உறுப்புகளின் பெருக்கல். இங்கிலீஷ்ல வந்து ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். ஓகே சார். முடிச்சிங்களா? எல்லாரும் எழுதியாச்சாப்பா அது? எஸ் சார். ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி இங்க எக்ஸ் என்ற கொடுத்திருக்க இடத்துல எக்ஸினுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. எக்ஸ் 2:3. நான் சொன்ன மாதிரி இந்த டபுள் கோலன் கொடுத்தாலும் ஈக்குவல் கொடுத்தாலும் ஒன்றுதான். இந்த இடத்துல டபுள் கோலன் கொடுத்திருக்காங்க பாருங்க. இது வந்து ஈக்குவல் கொடுத்தாலும் டபுள் கோலன் கொடுத்தாலும் ஒண்ணுதான். டபுள் கோலன் கொடுத்தாலும் ஈக்குவல் கொடுத்தாலும் ஒண்ணுதான். சரியா? அப்ப என்னது? இது ஏ, இது பி, இது சி, இது டி. அப்ப என்ன செய்யணும்? இந்த ரெண்டையும் பெருக்கணும், இந்த ரெண்டையும் பெருக்கணும். ஓகேவா? அப்ப 50 × டி ஈக்குவல் டு 2 1/3 × 21. சரியா? 50 × டி, இந்த குறுக்கு பெருக்கல் பெருக்கும் போது கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்தணும். எப்படி மாத்தலாம்? 2 3 6, 6 1 7. கீழே உள்ள இங்க இருந்து இங்க பெருக்கி இங்க கூட்டணும். ஓகேவா?
அப்ப 2 6 6 1 7 7/3 சரியா இன்ட்டு 21 சரியா. அப்ப இந்த இந்த வகுத்தாறு 1 3 3 7 3 21 ரெண்டையும் பெருக்குனா என்ன ஆகும் 49. அப்ப 50 இன்டூ டி சீக்வல் டு 49ன்னு வருது. அப்ப டி வேல்யூ சாரி ஏ வேல்யூ இங்க ஏ தானே போட்டிருக்கோம், டி போட்டிருக்கோம் சரியா. இங்க மாத்திக்கலாம். நமக்கு வந்து சில பேர் ஏ தானே போடும், இது ஏன்னு போட்டுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் தானே கேட்டிருக்காங்க, டி கிடையாது ஏ. இது வேணா வச்சுக்கலாம், நம்ம ஏ வேல்யூ தான் கேட்டிருக்காங்க ஏ. அப்போ 49/50. அப்ப ஏ வேல்யூ என்னது 49/50. ஆன்சர் இருக்கா? ஆன்சர் இருக்காப்பா? சி ஆன்சர். புரியுதா? இப்போ எல்லாருக்கும் புரியுதாப்பா? புரியுது. புரியுது சார். எஸ் சார். எழுதி முடிச்சோன்னு சொல்லுங்க, நெக்ஸ்ட் போலாம். எழுதியாச்சு சார். மத்தவங்க எல்லாரும் எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு சார். எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? சார் சொல்லுங்க. சார் இதுக்கு முன்னாடி ஒரு சம் போட்டீங்கல்ல சார், அது ஆமா. டி 2 into 3 போட்டிருக்கீங்கல்ல சார், அது எப்படி சார் 3 to 2 தானே சார் வரணும்? இதா அது மட்டும் இதுதான் சார். இது இல்ல சார், இதுக்கு முன்னாடி ஒரு சம் போட்டீங்க. இதுக்கு முன்னாடியா? எஸ் சார். இதா இது இல்ல சார், இதுக்கப்புறம் செகண்ட் இதா சம் சார். இதானே இதுதான் 2 இதுதான் சார். 3 into 2 ஒண்ணு தானப்பா. 2 6 3 6 ஓகே 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 சார். ஓகே ஓகேவா? ஆப்ஷன் எவ்வளவுமே நான் போட்டுக்கணும் அப்படிதானே சார்? நான் கவனிக்கிறேன் சார். ஓகே ஓகே ஓகே. சப்போஸ் இப்போ சரியா? ரைட். 2 இருந்ததுன்னா என்ன சார் பண்றது? அதை எடுத்துக்கணுமா? இல்லம்மா, அது கொஸ்டினை பார்த்து தான் சொல்ல முடியும். நம்ம சப்போஸ்ங்கிற வார்த்தையை மேத்தமெட்டிக்ஸ்ல கிடையாது. அது ஓகே என்ன சார். கொடுத்து தான் நம்ம சொல்லணும். ஓகே 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 சார். ரைட். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா 8 மாதங்களுக்கு 4 வருடங்கள் என்பதன் வடிவ விகிதம் என்ன? இங்க பாருங்க, இங்கிலீஷ்ல வந்து எழுதிக்கோங்க. 8 மாதங்களுக்கு 6 வருடங்கள். 4 years to 8 months. The form of ratio. The form of ratio. 8 years to 4 years to 8 months. எப்பயுமே விகிதத்துல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம 500 மார்க்குக்கு 200 மார்க் எடுத்துருக்கோம்னு சொல்லுவோம். அப்ப பெரிய நம்பர் என்ன வரும்? கீழே தான் வரும், மேல வந்து சின்ன நம்பர் வரும். அதே கணக்குல தான் இங்க 4 வருடங்களில் 8 மாதங்களுக்கு அப்படி இந்த தமிழ்ல கொடுத்துருக்காங்க. 8 மாதங்களுக்கு 4 வருடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்க்கணும். 4 years to 8 months. அப்ப ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். ஓகேவா? அப்ப 4 வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 4 வருஷத்துக்கு 4 12 48. ஸோ 48 மாசம், 48 months. ஓகேவா? அப்ப 48 மாசத்துக்கு 8 மாசம் எவ்வளவு அப்படின்னு கேட்கறான். இங்க வந்து 4 yearsன்னு கொடுத்துருந்தாங்க. இதை நான் 48 மாசம் மாத்திட்டேன். இங்க 8 மாதம். சரியா? அப்ப இது 8ஆல வகுத்தீங்கன்னா எவ்வளவு வரும்? ஒரு தடவை 8 6 8 48. அப்ப 1/6ங்கிறத சரி, இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 6:1, அதாவது இயர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அப்போ 6:1 தான் மாதம். 1/6. ஆனா 4 வருடத்தில் 8 மாதம். சரியா? 4 வருடத்தில் 8 மாதம். அப்ப நமக்கு ஆன்சர் 6:1 அப்படிதான் வரும். ஏன்னா 1:1 வராது. இது நம்ம மார்க்காக சொல்றது. அது 500க்கு 200ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க 4 வருஷத்துல 8 மாசம். சரியா? 4 வருஷத்துல 8 மாசம். 4 வருஷத்துல 6 மடங்கு. 8 மாசங்கிறது 1 மடங்கு. அப்போ 6:1. எப்பவுமே ரிவர்ஸ்ல சேரும்போது பெரிய நம்பர் சொல்லி சின்ன நம்பர் சொல்லணும். அவ்வளவுதான்.
இங்க 1:6 இல்ல பாருங்க, 1:6 கிடையாது. இப்போ 1/2னா என்ன சொல்லுவோம் நம்ம? 2ல 1 மடங்கு. 2/5னா என்ன சொல்லுவோம்? 5ல 2 மடங்கு. ஈஸியா நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். சார் இப்போ போர்டில் ஸ்கிரிப்ட் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். இப்போ இந்த இடத்துல 4 இது கொடுத்துருக்காங்க. ஏபி வேல்யூ, சிபி வேல்யூ எல்லாமே மடங்கு தான். சரியா? பாருங்க, ஏபியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஆன்சர் இதை அப்படியே எழுதிக்கணும். இது அப்படியே எழுதிக்கணும். ஏபிசிடி கொஸ்டின் அப்படியே எழுதிக்கணும். எழுதிட்டு பாருங்க, ஏயோட வேல்யூ ஏக்கு வந்து முதல் வேல்யூ, பியோட வேல்யூ பிக்கு 2வது வேல்யூ அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி இங்க பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 5, அதே மாதிரி இங்க சியோட வேல்யூ 6, டியோட வேல்யூ 7. இப்போ பிக்கு 2 பி இருக்கு, 2 சி இருக்கு. அப்ப என்ன சார் செய்யறதுன்னா, இப்போ முதல் ஏக்கு என்ன போட்டோம்? வேல்யூ 2ன்னு போட்டோம். பியோட வேல்யூ என்ன போட்டோம்? 3. இப்போ அடுத்த பி வேல்யூ இருக்கு. பி வேல்யூ எழுத முடியாது. அப்ப அதுக்கு கீழே நேரா, பிக்கு கீழே நேரா மறுபடியும் எழுதணும். ஏற்கனவே ஒரு பி வேல்யூ இருக்கு, அந்த பி வேல்யூக்கு நேரா கீழே அந்த பி வேல்யூ எழுதணும். அப்ப சி வேல்யூ என்ன? 5. அதே மாதிரி சி பாத்தீங்கன்னா 2 தடவை கொடுத்துருக்காங்க. அப்ப சி வேல்யூ இங்க என்னது? 6. சிக்கு நேரா எழுதணும், டிக்கு நேரா இல்ல. அவ்வளவு. இந்த மாதிரி எழுதிக்கணும். புரியுதா? அது போறம்போது பசங்க புரியுதா? பள்ளமாயிட்டு கூட நீங்க என்ன வச்சுக்கிட்டாங்க? ஹலோ, மியூட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் தலைநன்றாங்க இல்லையா மகனை குமரிகள் பண்ணலாம் தாங்க நானு புடிச்சு. ஹலோ, வாய்ஸ் கேக்குதுப்பா? மியூட் பண்ணுங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா எழுதியாச்சு. இங்க பாத்தீங்கன்னா சி வேல்யூ இல்ல, டி வேல்யூ இல்ல. இங்க பக்கத்துல என்ன இருக்கோ அந்த இதை அப்படியே எழுதணும். 3 பிக்கு பக்கத்துல 3 தான் இருக்கு, சி வேல்யூ, டி வேல்யூ. அதே மாதிரி இந்த ஏக்கு பக்கத்துல இருக்க என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எழுதணும். 4. சிக்கு பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எழுதணும். 5. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 6 தான் இருக்கு. அப்ப இங்கேயும் 6 எழுதணும், இங்கேயும் 6 எழுதணும். சோ பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகேவா? புரியுதா? இது புரியுதாப்பா? எஸ் சார். பக்கத்துல இருக்க வேல்யூ அதை அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், எழுதணும் அப்படியே நம்பர். நான் எழுதியிருக்கேன் பாருங்க என்ன வேல்யூன்னு. இங்க 3 இருக்கு, அப்படியே 3 எழுதியிருக்கேன். சோ இந்த இடத்துல பக்கத்துல பி பக்கத்துல பார்த்தோம்னா 4 இருக்கு, 4 எழுதியிருக்கேன். இங்க 5 இருக்கு, 5 எழுதியிருக்கேன். அதே மாதிரி இங்க 6 இருக்கு, 6 எழுதிட்டேன். 6 இருக்கு, 6 எழுதிட்டேன். சரியா? இப்போ என்ன செய்யணும்னா இதை ஃபுல்லா பெருக்கணும். எதை ஃபுல்லா அப்படின்னா இதை ஃபுல்லா பெருக்கணும், இதை ஃபுல்லா பெருக்கணும், இதை ஃபுல்லா பெருக்கணும், இதை ஃபுல்லாவும் பெருக்கணும். எவ்வளவு வருது? 6 24 48. ஃபர்ஸ்ட் இங்க 48 வருது. சரியா? இங்க 6 24 24 3 72. இங்க பாருங்க 6 30 90. இங்க 7 35 105. சரியா? ரைட்டா? இப்ப நமக்கு வந்து எல்லாமே 3ன் மடங்குகளா இருக்கா? 90 3ன் மடங்கு, 72 3ஆல வகுப்படும், 48 3ஆல வகுப்படும், 105 3ஆல வகுப்படும். அப்ப 3ஆல வகுத்தோம்னா உங்களுக்கு 16 3 48, 24 3 72, 30 3 90. சரியா? இது வந்து என்னது? 45 3 105. அப்ப இந்த ஆன்சர் வந்து பாருங்க இருக்கான்னு பார்க்கணும். சாரி, இங்க வந்து 35 சாரி 35 தான் சார். 35 தான். சாரி. சரியா? அப்போ 35 வருது. ஓகே, 35 எழுதிக்கலாம். சாரி. அப்போ 14, 24, 30, 35. ஸோ ஆன்சர் சி. ஈஸியா? அப்போ இந்த நம்பரை இல்லாத இடத்துல அந்த பக்கத்துல இருக்க நம்பரை எழுதணும், அவ்வளவுதான். சி ஆன்சர். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ் சார். நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். சார் ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க. சார் நீங்க வந்து அந்த A/B
2:3 அப்படின்னு போட்டிருக்கீங்களேங்க சார். அதுல வந்து ஏங்கிறது லாஸ்ட் நம்பர் கூட தானேங்க சார் வந்துட்டு இது பண்ணணும். இல்ல ஏங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர் தானே. ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் எடுப்பீங்களா? இப்போ A/Bனா A/Bங்கிறது 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஆமாங்க சார். என்ன கேக்குறீங்க? ஹலோ சார் யாரோ பின்னாடி சார் இப்ப யாரோ பின்னாடி பேசுறாங்கங்க சார். பேக் சைட்ல மியூட் பண்ணுங்கப்பா. யாரும் டிஸ்டர்ப் பண்றது ப்ளீஸ். கொஸ்டின் கேக்குறாங்க, மியூட் பண்ணுங்க. இந்த A/Bங்கிறது A/Bன்னு எழுதலாம். ஓகேவா? இந்த A/Bங்கிறது A வேல்யூ 2, B வேல்யூ, அப்ப A வேல்யூ 2, B வேல்யூ 3. அவ்வளவுதான். வேற தேங்க்யூங்க சார். ஆனா ஃபார்முலா வந்து A/B = C/D ன்னு கொடுத்துட்டு AD BC தான் சார் எடுத்திருக்கோம் ஃபார்முலால. எவ்வளவு இருக்கு? அப்படி எழுத முடியுமா? இங்க எவ்வளவு இருக்கு? D வரைக்குங்களா? A B C கொடுத்தா பரவாயில்ல. இங்க எத்தனை இருக்கு? D வரைக்கும் இருக்கா? 4 வேல்யூ கொடுத்தா மட்டும்தான் நீங்க சொல்லணும். இங்க எத்தனை வேல்யூ கொடுத்துருக்காங்க? அது வேற ரூல், இது வேற ரூல். ஓகேவா? அந்த வடிவத்துல கொடுத்தா மட்டும்தான் அந்த மாதிரி செய்யணும். நான் என்ன சொன்னேன்? இந்த மாதிரி வடிவத்துல கொடுத்தா மட்டும்தான் நீங்க அந்த இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஓகே 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 சார். இந்த வடிவத்துல கொடுத்தா மட்டும்தான் நீங்க அதை ஃபாலோ பண்ணணும். ஓகே சார். ஓகே ஓகே சார். தேங்க் யூ ஃபாலோ பண்ண தேவையில்லை. சரியா? ஓகே சார். தேங்க் யூ. ஓகே ரைட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். எழுத வேண்டாம் ப்ளீஸ். அடுத்தது சோ அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, AB வேல்யூ வந்து 6:5, BC வேல்யூ வந்து 5:8, CD வேல்யூ வந்து 7:9. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் AD. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் AD. A/Dன்னு கேட்டிருக்காங்க. சோ நம்ம வந்து இது போட ஃபுல்லா கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா AD தானே கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. நம்ம என்ன செய்யலாம்? A/B into B/C into C/D. இப்போ இந்த இடத்துல நம்ம இதே மாதிரி போட்டுக்கலாம். அந்த நம்பரை போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல B கேன்சல் பண்ணிடலாம், C கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? AD கிடைச்சிடும். அதான் இங்க கேட்டு வச்சிருக்கான், ADன்னு கேட்டு வச்சிருக்கோம். சரியா? அப்ப என்ன? AB வேல்யூ, A வேல்யூ 5, சாரி 6, B வேல்யூ 5, B வேல்யூ 5, C வேல்யூ 8, C வேல்யூ 7, D வேல்யூ 9. ஓகேவா? இப்ப கேன்சல் பண்ணுங்க. இது கேன்சல் ஆயிடுச்சு. சரியா? இப்ப 3ஆல டிவைட் பண்ணோம்னா 2 6, 3 9. ஓகேவா? இப்ப இந்த இந்த 2ஐயும் இந்த 7ஐயும் பெருக்கினா எவ்வளவு வரும்? 14. சரியா? இந்த 8ஐயும் இந்த 3ஐயும் பெருக்கினா எவ்வளவு வரும்? 24. ஓகேவா? ரைட்டா? அப்ப இந்த 2ஆல வகுத்தீங்கன்னா 7/12. 7/12. So answer D. Answer D. இப்ப எழுத வேண்டாம். இங்கிலீஷ்ல என்னப்பா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் AD. அவ்வளவுதான். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் A/D. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் A/D. இதெல்லாம் இங்கிலீஷ்ல என்ன சொல்றது சொல்லுங்க? ரேஷியோ தான் இது. சார் எக்ஸ்கியூஸ் சார். நான் சொல்லுங்க. சார் இந்த சம் வந்து லாஸ்ட் சம் மாதிரியே முழுசா செய்யலாம். ஆனா வந்து பெருசா வரும் இல்லையா உங்களுக்கு? Yes, sir. பெருசா வரும் இல்லையா? ABC நமக்கு தேவையானது என்னது அப்படின்னா AD மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சரிங்க சார். அந்த மாடல்லையும் செய்யலாம், இந்த இதுவும் செய்யலாம். இது ஈஸியா இருக்கும். ஏன்னா நமக்கு AD வேல்யூ மட்டும் கேட்டிருக்காங்க. அதனால பிரச்சனை கிடையாது. சரிங்க சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். ஓகே. இப்ப பாருங்க, முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ABCD கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் AD கேட்டிருந்தாங்க. இப்ப ABC கேட்டிருக்காங்க. ஓகேவா? ABC கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். சரியா? முதல் ABC எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஏக்கு நேரா வேல்யூ 4, பிக்கு நேரா 6, இந்த இடத்துல பிக்கு நேரா 18, சிக்கு நேரா 5, 4,
6, இங்க 18, இங்க 5. மரியாதை கதவு திறந்தது. ஓகேவா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு 18 இருக்கு, நம்ம 18 அப்படியே போட்டுக்கலாம். இங்க 6 இருக்கு, இங்க 6 அப்படியே போட்டுக்கலாம், பக்கத்துல நம்பர். சரியா? இந்த ரெண்டையும் பெருக்குங்க. இந்த ரெண்டையும் பெருக்குனா எவ்வளவு வரும்? அப்படியே போட்டுக்கலாம். 4 × 18 போட்டுக்கலாம். இஸ்டு 18 × 6 இஸ்டு 6 × 5. சரியா? இந்த ரெண்டையும் பெருக்கியிருக்கேன், அந்த வடிவத்தை போட்டிருக்கேன். சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா எல்லாமே 6ஆல வகுக்க போறேன். எல்லாமே 6ஆல வகுக்க போறேன். இது ஸோ 3 18, இந்த 6 கேன்சல், இந்த 6 கேன்சல். அப்ப எவ்வளவு வரும்? 4 12, 18 அப்படியே இருக்கு, 5. ஸோ ஆன்சர் டி, ஓவர். இதுக்கு மேல சுருக்க முடியுமா? 2 ரெட்டப்பட நம்பர் இருக்கு, ஒரு ஒத்தப்பட நம்பர் இருக்கு. 1 ஆட் நம்பர், 2 ஈவன் நம்பர். we cannot simplify furthermore. இதுக்கப்புறம் நம்ம பண்ண முடியாது. சார் கேன்சல் பண்ண திரும்ப சொல்லுங்க. கேன்சல் சொல்லவா? இப்போ கேன்சலேஷன் எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னா 6ஆல வகுத்துருக்கோம். 6ஆல டிவைட் பண்ணணும். 6ஆல டிவைட் பண்ணா எப்படி வரும் பாருங்க, நல்லா கவனி. 6ஆல டிவைட் பண்ணா எத்தனை தடவை வரும்? 18. 6ஆல வகுத்தா 3 தடவை. கரெக்டா? இங்க ஒரு 6, ஒரு 6, ஒரு 6. கேன்சல் ஆயிடுச்சா? 4 12, இந்த 4 இந்த 3 இருக்கு, 12. இந்த 18 அப்படியே போட்டாச்சு, இந்த 5 அப்படியே போட்டாச்சு. சார் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணிட்டு அப்புறமா காமனா டிவைட் பண்ணிக்கோங்க சார். ப்ளீஸ். அழுத்தேன். அவன் யார் பேச, அவன் மீட் பண்ணி விடுங்கப்பா. சார் சப்போஸ் இதை வந்து 2ஆல நம்ம டிவைட் பண்ணிக்கிறதா? லாஸ்ட் ஆன்சரை 12:8. என்னப்பா லாஸ்ட்? லாஸ்ட்டை வந்து 2ஆல டிவைட் பண்ணக்கூடாதா? ஏன் பண்ணணும்? இங்க அந்த 5 வராது. 5 எப்படி பண்ணுவீங்க? 5 டிவைட் பண்ண முடியுமா 2ஆல? ஓகே. அதனால பண்ணக்கூடாது, அப்படியே எடுத்துக்கணும். அப்ப டி ஆன்சர். புரியுதா? சொல்லுங்க சார். எனக்கு ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க சார், புரியுது? ஓகே, மறுபடியும் நான் எழுதி போடுறேன், பாருங்க, கவனிங்க ப்ளீஸ், கவனிங்க. மறுபடியும் நான் செஞ்சு போடுறேன், நல்லா கவனிங்க. ஏபிசி தான் கேட்டிருக்காங்க, இதான் கொஸ்டின். சரியா? ஏயோட வேல்யூ நான் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுக்கணும். பியோட வேல்யூ 6 எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? அப்ப என்னது? ஏயோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 6. சரிதானே? அடுத்து பியோட வேல்யூ 18, சியோட வேல்யூ 5. அப்ப பியோட வேல்யூ 18, சியோட வேல்யூ 5 எழுதியாச்சு. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. அப்படிதானப்பா? சந்தேகம் இருக்காப்பா இதுல? இல்ல. இப்ப பக்கத்துல இருக்க நம்பர் நான் அப்படியே போட சொல்லியிருக்கேன், 6. இந்த இடத்துல பக்கத்துல இருக்க நம்பர் அப்படியே போட சொல்லியிருக்கேன், 18. சரியா? இந்த நம்பரை பெருக்கிறதுக்கு பதிலா, இந்த 2 நம்பரை பெருக்கிறதுக்கு பதிலா நான் என்ன போறேன்னா இந்த வடிவத்தை அப்படியே போட்டுறேன், 4 × 18 போடுறேன். ஏ வேல்யூ. பி வேல்யூ எப்படி போடுறேன்னா 6 × 18 போடுறேன். இந்த 2 வேல்யூ, இந்த 2 வேல்யூ நான் அப்படியே பெருக்கல் வடிவத்துல போடுறேன். மறுபடியும் இந்த 2 வேல்யூயும் பெருக்கல் வடிவத்துல போடுறேன். ஓகேவா? இப்ப என்னது அப்படின்னா, நல்லா கவனிங்க, இங்க 6ஆல வகுக்கிறேன். 6ஆல வகுத்தா இந்த 18ஆம் நம்பர் தான் 6ஆல வகுக்க முடியும். 3 6 18. சரியா? இந்த இடத்துல ஏற்கனவே 6 இருக்கு, 6 கேன்சல் பண்றேன், 6 கேன்சல் பண்றேன். மிச்சம் எவ்வளவு இருக்கு? 4 3 12. இங்க மிச்சம் என்ன இருக்கு? 18. இங்க மிச்சம் என்ன இருக்கு? 5. அவ்வளவுதான். ஆன்சர் டி. சார் எதனால 6ஆல நீங்க டிவைட் பண்றீங்க சார்? ஏன்னா இந்த அந்த நம்பர் மூணுமே காமனா நம்பர், வகுப்படுற நம்பர் எது இருக்கு? 6 நம்பர் தானே இருக்கு, மத்த நம்பர். ஓகேங்க சார், ஓகே சார் இதுக்கு முந்தின சம் மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணி கூட டிவைட் பண்ணிக்கலாம், அப்படிதானே சார்? மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஒரு நம்பரை பெருசா மாத்தக்கூடாது. சரியா? மேத்தமெட்டிக்ஸ்ல என்னன்னா சிம்பிளிஃபை, கணக்க சுருக்கணும் வெளிய, எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது, பெருசா மாத்தக்கூடாது. அப்ப பெருக்குனா இன்னொரு வேலை தானே உங்களுக்கு. பெருக்கி மறுபடியும் இதே தான் கொண்டு வர போறீங்க. அதுக்கு அப்படியே அந்த வடிவத்தை போட்டா சின்ன நம்பரா இருக்கு, அதை மட்டும் சுருக்கினா போதும்ல. ஓகே சார், ஓகே சார். இதை ஃபாலோ பண்ணுங்க, இது ஈஸி. ஆன்சர்ல வந்து இந்த
சி ஆப்ஷன் வந்தா 5 அப்படியே போடுற மாதிரி இருக்குமா சார்? அது போடலாம் சார்? எது சொல்லுங்க. இந்த சி ஆப்ஷன் இந்த கேன்சல் பண்ணா 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் மட்டும் கேன்சல் ஆகுது சார். அப்புறம் 5 அப்படியே டைரக்டா போட அப்படி போடக்கூடாது சார்? போடக்கூடாது. மூணுமே ஒரே ஒரு மடங்கு, 3 மடங்கும் ஒரே மாதிரி போடணும் இல்லையா? ஒருத்தருக்கு மட்டும் டிவைட் பண்ணாம அப்படியே விடக்கூடாது இல்ல. மூணுமே ஒரே மாதிரியா டிவைட் பண்ணணும், சமமா பண்ணணும். அதான் விகிதம்னா என்னது? ஒரே மாதிரி பங்கு போட்டு பிரிக்கணும், அதான் விகிதம். சரியா? ஓகே சார். ஏக்கும் பிக்கும் சிக்கும் வந்து சம விகிதத்துல பிரிக்கிற மாதிரி செய்யணும். இந்த பங்கு கணக்கு வரும் பாருங்க. ஒரு அமௌண்ட் எப்படி சொல்லுங்க. 6 to 18ல இருக்க அந்த 18ஐயும் நம்மளால டிவைட் பண்ண முடியும்ல சார்? அதையும் பண்ணாம 6 இருக்கும்போது மறுபடியும் பெரிய நம்பரை பண்றீங்க, மறுபடியும் அதே தானே வரும். 6 3 18. நீங்க 18 டிவைட் பண்ணாலும் 6 ஆகுது, 6 3 18 அதே நம்பர் தானே வரப்போகுது. அப்ப அங்க 3 வரும் தானங்க சார் அப்ப கேன்சல் பண்ணா? கேன்சல் பண்ணா 3 வரும். இந்த 6 கேன்சல் பண்றதுக்கு 18 கேன்சல் பண்ணா இங்க 3 வரும். கரெக்டா? அப்ப இந்த 6 மிச்சம் இருக்கு இல்லையா, இந்த 6 3 பிறகு மறுபடியும் 18 தானே வரும். நீங்க நம்பர் வரப்போகுது. சார் நெக்ஸ்ட் போலாங்க சார். ரைட். சார் டவுட் வந்து லாஸ்டா வச்சுக்கலாம் சார், நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சார். ஓகே ஓகே ஓகேங்களா? ஓகே சார். சோ அடுத்தது பாருங்க, x. இப்ப x by y equal to 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா x ஓட வேல்யூ 5ன்னு அர்த்தம். x ஓட வேல்யூ 5, x ஓட வேல்யூ 5, y ஓட வேல்யூ 8. இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. x plus 5 இஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா சொல்லியிருக்கேன், டிவைடட் பை y plus 8 இப்படி அர்த்தம். நம்ம என்ன சொன்னோம், a is to bங்கிறத a by bன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் இது ஒரு மதிப்பு, இது ஒரு மதிப்பு, இது ரெண்டுமே இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கு. அப்ப x ஓட வேல்யூ என்ன சொன்னோம் இந்த இடத்துல 5. அப்போ 5 plus 5. இந்த இடத்துல y ஓட வேல்யூ என்ன சொன்னோம் 8. ஸோ 8 plus 8. அப்போ 5 plus 5 10, 8 plus 8 16. சரியா? ரெண்டையுமே வந்து ரெட்டப்பட நம்பரா இருக்கு. 2ஆல் வகுத்தா 2 10, 8 2 16. சரியா? 5 by 8. அப்ப ஆன்சர் டி. ஆன்சர் டி. இப்ப யாருமே எழுத வேண்டாம்பா, மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும், கவனம் சிதறும். ப்ளீஸ், சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நீங்க தெரிஞ்சா நீங்க தனியா எழுதி வச்சுக்கோங்க ப்ளீஸ். நான் நடத்தும் போது மற்றவங்க இது ஸ்கிரப் பண்ணா அவங்க என்ன சொல்றான்னு சொல்லி அந்த போர்டில் அவங்களுக்கு தெரியும், டிஸ்டர்ப் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது புரியுதா? எஸ் சார். நெக்ஸ்ட் போலாமா சார்? சார் ஒரு டவுட் சார். டவுட் லாஸ்ட்ல வச்சுக்கலாம். ஒரு லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஓகே ஓகே லாஸ்ட் வச்சுக்கலாம். நம்ம நிறைய சம் நடத்தணும். ஓகே, டவுட் நம்பர் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இப்ப a is to b to c முதல்ல வந்து 2 நம்பர் கொடுத்தாங்க, இப்ப 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. பாருங்க, a ஓட வேல்யூ 2, b ஓட வேல்யூ 3, c ஓட வேல்யூ 4. சரியா? a ஓட வேல்யூ என்ன 2, b ஓட வேல்யூ என்ன 3, c ஓட வேல்யூ 4. ஓகேவா? இப்ப நம்ம क्वेश्चन என்னன்னா a by b is to b by c is to c by a. இப்ப இந்த வந்து என்னன்னா இஸ்டு அப்படின்னா விகிதம். சரியா? அப்ப a வேல்யூ 2, b வேல்யூ 3 இஸ்டு b வேல்யூ 3, c வேல்யூ 4 இஸ்டு c வேல்யூ என்ன 4, a வேல்யூ என்ன 2. இப்படி எழுதியாச்சு. எப்பயுமே ஒரு விகிதம் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு முழு நம்பரா தான் இருக்கும். பாருங்க எப்படி இருக்கு, 2:3:4 இருக்கு. சரியா? ஆனா இந்த விகிதம் பாருங்களேன், எல்லாமே பின்னமா இருக்கு. கரெக்டா? எஸ். ஃபிராக்ஷனா இருக்கு. எப்பயுமே இந்த பின்னம் எப்படி இருக்கக்கூடாதுன்னா முழு எண்ணை தவிர வேற எந்த இதுலயும் வடிவத்திலையும் இருக்கக்கூடாது. ஃபிராக்ஷனா இருக்கக்கூடாது, பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடாது, தசம பின்னத்துல இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தா அது முழு எண்ணா மாத்தணும். இட் இஸ் கன்வெர்டட் டு ஹோல் நம்பர். முழு எண்ணா மாத்தணும். அப்படின்னா என்ன செய்யணும்னா இந்த டினாமினேட்டர் கீழே உள்ள டினாமினேட்டர் நம்பரை எல்சிஎம் எடுக்கணும். சரியா? அப்போ மீச்சிமா, எல்சிஎம்னா மீச்சிமா,
நேத்தே நடத்தணும். 2, 3, 4 இதனுடைய எல்சிஎம் என்ன அப்படின்னா எப்படி பார்க்கணும்? நேத்தே சொன்னேன். 2, 3, 4 2ஆல வகுக்கணும். பகாயினால வகுக்கணும். 1 2 2 4 3 சரியா? அப்ப 2ஆல வகுத்தா 2 × 3 × 2 எவ்வளவு ஆச்சு? 12. அப்ப எல்சிஎம் எவ்வளவு? 12. எல்சிஎம் எவ்வளவு? 12 சரியா? இப்ப நம்ம நல்லா கவனிங்க. 12ல எத்தனை 3 இருக்கு? 12ல எத்தனை 3 இருக்குன்னு பார்க்கணும். இந்த 12ல எத்தனை 3 இருக்கு? 12ல எத்தனை 3 இருக்கு? சரியா? அடுத்து 12ல எத்தனை 4 இருக்கு? சரியா? இந்த 12ல எத்தனை 2 இருக்கு அப்படின்றத பார்க்கணும். 12ல எத்தனை 3 4 கரெக்டா? 4 மேல உள்ள 2ஆல பெருக்கணும். 2 × 4 இந்த 12ல எத்தனை 4 இருக்கு? 3. இந்த 3 இந்த 3ஆல பெருக்கணும். மேல உள்ள 3ஆல பெருக்கணும். சரியா? 12ல எத்தனை 6. இந்த 6 இந்த 4ஆல பெருக்கணும். அப்ப எவ்வளவு வரும்? இங்க 8 3 9 6 24. சோ ஆன்சர் டி. புரிஞ்சதா? ஒரு மடங்கு என்பது எப்பொழுதுமே முழு எண்ணா தான் இருக்கணும். பின்னமா இருக்கக்கூடாது, கலப்பு பின்னமா இருக்கக்கூடாது, சதவீதமாக இருக்கக்கூடாது. சரியா? எந்த வடிவத்திலும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா முழு எண்ணாக மாற்றப்பட வேண்டும். ரிப்பீட் கேட்கிறாங்க. மறுபடியும் சொல்றேன். இது பின்னமா இருக்கு. 2/3 3/4 4/2ங்கிறது ஒரு பின்னம் தானே. பின்னங்கிறது தெரியுமில்ல உங்களுக்கு? பிராக்ஷன். பிராக்ஷனா இருக்கக்கூடாது. சரியா? அப்படி இருந்தா கீழே உள்ள நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். 2 3 4க்கு எல்சிஎம் 12. இப்ப 12ல எத்தனை 3 இருக்குன்னு பார்க்கணும். கீழே உள்ள நம்பர் எல்சிஎம் எடுத்தாலே அந்த நம்பருக்கு 12ல எத்தனை 3 இருக்குன்னு பார்க்கணும். 4 3. இந்த 4 தூக்கிட்டு போய் மேல உள்ள ஏ வேல்யூ இருக்கு இல்லையா, இதோட பெருக்கணும். இந்த 4 தூக்கி இந்த ஏ வேல்யூட பெருக்கணும். ஏ வேல்யூ என்ன? 2. சரியா? இந்த 3 12 இப்ப 12ல எத்தனை 4 இருக்குன்னு பார்த்தோம். 12ல எத்தனை 3. இந்த 3 தூக்கி இந்த பி வேல்யூட பெருக்கணும். சரியா? பியோட பெருக்கினா 9 வரும். ஏ வேல்யூட பெருக்கினா 8 வரும். இந்த 12ல எத்தனை 2 இருக்குன்னா 6 2 இருக்கு. இந்த 6 தூக்கி இந்த சியோட வேல்யூட பெருக்கணும். சி வேல்யூ என்னது? 4. சியோட வேல்யூ 4. அப்ப 4 × 6 24. புரிஞ்சதா? இல்ல இன்னொரு தடவை சொல்லி தரணுமா? சார் ரிப்பீட் பண்ணுங்க சார். ரிப்பீட் பண்ணவா? மறுபடியும் திரும்ப சொல்லி தரவா? எஸ் சார். ஓகே, நல்லா கவனிங்க ப்ளீஸ். ப்ளீஸ் கவனிங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கலான சமயம் இந்த மாதிரி கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி தான், புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. சரியா? ஏ மதிப்பு என்னப்பா சொல்ல முடியுமா? ஏ 2. சரியா? ஏ 2. பி மதிப்பு எவ்வளவு? 3. 3. அதே மாதிரி பி மதிப்பு எவ்வளவு? 3. சி மதிப்பு 4. 4. ஏ மதிப்பு 2. இப்படி எழுதிக்கணும். 4/2. இதை எழுதியாச்சு. இப்போ கீழே உள்ள நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். கீழே உள்ள நம்பர் எது? கீழே உள்ள நம்பர் இந்த கீழே உள்ள நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். நிச்சயமா எடுக்கணும். 2 3 4 3 நம்பர் இருக்கா? இது பகா என்னால வகுக்கணும். 1 2 2 3 வகுக்க முடியாது, அப்படியே போட்டோம். 2 4. சரியா? அப்ப பகாயன்களின் பெருக்கல் பலன் தான் மீச்சிமா. பகாயன்களின் பெருக்கல் பலன் தான் மீச்சிமா. அப்ப 2 × 3 × 2 அப்ப எவ்வளவு? 12. அப்ப 12 தான் எல்சிஎம். இப்ப 12ல இந்த 3 இருக்கு இல்லையா, எத்தனை 3 இருக்குன்னு பார்க்கணும். 12ல இந்த எத்தனை 4? 3 சார். 12ல எத்தனை 2? 12ல எத்தனை 3? 4. சரியா? 12ல எத்தனை 3? 4 3. 12ல எத்தனை 2? 6. சோ இந்த 4 தூக்கிட்டு போய் இந்த 4 × 2 8. இந்த 3 தூக்கிட்டு போய் இந்த 3ஆல பெருக்கணும், மேல இருக்க நம்பரால. இந்த 6 தூக்கிட்டு போய் இங்க போகணும். 4 × 6 24. புரிஞ்சதா? ஓகே சார். ரைட். யாருப்பா கோடு போடுறது, ரெட் கோடு போடுறது? ஏன்பா அப்படி பண்றீங்க? நெக்ஸ்ட் தான் போலாம்.
நெக்ஸ்ட் போலாமா? ரைட். அடுத்து பாருங்க, 24 மீட்டர் நீளம் உள்ள ஒரு ரிப்பன் 3:2:7 என்ற விகிதத்தில் 3 துண்டுகளாக படுகிறது. சரியா? எனவே ஒவ்வொரு துண்டின் நீளம் முறையே, இங்கிலீஷ்ல சொல்றேன், எழுதிக்கோங்க. ரிப்பன் 24 மீட்டர் ribbon is cut into 3 pieces in the ratio of 3:2:7. Find the size of each cut ribbon. அவ்வளவுதான். இங்கிலீஷ்ல எழுதியாச்சு. 24 meter ribbon is cut into 3 pieces in the ratio of 3:2:7. Find the size of each cut ribbon அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்ப பாருங்க, நம்ம இங்கதான் ஃபார்முலா போட போறோம். முக்கியமான ஃபார்முலா இருக்கு, இதுக்கு நல்லா கவனிங்க. கோல்டன் ரூல் மறக்க கூடாது. பாருங்க, sum ratio is equal to total size. உங்க புக்ல கிடையாது, இந்த ஃபார்முலா. சரியா? தமிழ் எழுதிக்கோங்க. விகித கூடுதல் ஈக்குவல் டு, இது அனுபவத்துல வர்றது, விகித கூடுதல் ஈக்குவல் டு மொத்த அளவு. சோ இந்த ஃபார்முலா முக்கியம். கோல்டன் ரூல், தங்க விதி, கோல்டன் ரூல், இது முக்கியமான விதி. சம் ரேஷியோ என்னப்பா? இதோட கூடுதல் என்னது? சம் ரேஷியோனா இதை கூட்டணும். சரியா? 3 + 2 + 7 எவ்வளவு ஆச்சு? 3 + 2 + 7 எவ்வளவுப்பா? 12. சரியா? அப்ப 3 + 2 + 7 இது எத்தனை மடங்குன்னு பார்க்கணும். மடங்கு. ஏன்னா இது மடங்குல இருக்கு. ரேஷியோங்கிறது எப்பயுமே மடங்குல. மொத்த அளவு எவ்வளவு? 24 மீட்டர். சரியா? 12 மடங்கு 24 மீட்டர் அப்படின்னா ஒரு மடங்கு எவ்வளவு? நம்மளுடைய மோட்டிவ் எப்பயுமே ஒரு மடங்கு கண்டுபிடிக்கணும். 24/12 எவ்வளவு? 2 மீட்டர். சரியா? ஒரு மடங்கு எவ்வளவு? நம்மளுடைய எப்பயுமே இங்கிலீஷ்ல சொல்றேன், 1 டைம்ங்கிறது ஒரு மடங்கு, 2 மீட்டர். சரியா? ஒரு மடங்கு 2 மீட்டர்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 3 துண்டுடைய தனித்தனி நீளம். அப்ப முதல் ரேஷியோ 3, அடுத்த ரேஷியோ 2, அடுத்த ரேஷியோ 3 2 6, 2 4, 7 2 14. சரியா? அப்ப 6 4 14. ஆன்சர் ஏ. அவ்வளவுதான். ஒரு மடங்கு 2 மீட்டர்னா 3 மடங்கு 6 மீட்டர். ஒரு மடங்கு 2 மீட்டர்னா 2 மடங்கு 4 மீட்டர். ஒரு மடங்கு 2 மீட்டர்னா 7 மீட்டர் 14 மீட்டர். அவ்வளவுதான். அப்ப இந்த ஃபார்முலா தான் முக்கியம். சம் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சைஸ். ஈஸியா? இது மனக்கணக்கா செய்யணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. 12 மடங்கு 24 மீட்டர்னா ஒரு மடங்கு 2 மீட்டர். அப்படியே நம்ம மனக்கணக்கா செய்யணும். உங்களுக்கு மனக்கணக்கா ஃபர்ஸ்ட் நான் ட்ரையல் கொடுக்கறனால இதை செஞ்சு பார்க்கணும் போது இப்படி செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மனக்கணக்காவே செய்யணும். ஒரு செகண்ட் தான், ஒரு 30 செகண்ட்ல செஞ்சிடணும். அடுத்தது போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5x² - 13xy + 6y² = 0 and exist y உடைய ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. Find the ratio of, இங்கிலீஷ்ல 5x² - 13xy + 6y² = 0 then find the ratio of exist y. இதான். சரியா? இப்ப நல்லா கவனிங்க. இப்போ இதுல எப்படின்னா நமக்கு எந்த ஒரு க்ளூ கொடுக்கல அப்படின்னா, இப்ப நமக்கு எனக்கு ஏதோ சம்ம தெரியலன்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் தான் ஃபாலோ பண்ணணும். ட்ரையல் அண்ட் எரர் தான் என்னப்பா? ட்ரையல் அண்ட் எரர்.
ஆப்ஷன்ல இருந்து போகணும். சரியா? இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன செய்யலாம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இங்க பாத்தீங்கன்னா எய்தர் ஆர் ஆப்ஷன் வேற கொடுத்துருக்காங்க. அப்ப ஆப்ஷனை நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்ப பாருங்க 5 எக்ஸுக்கு பதிலா 2ன்னு வச்சுக்கணும், ஒய்க்கு பதிலா 1ன்னு வச்சுக்கணும். இங்க பாருங்க எக்ஸ் வேல்யூ இது, ஒய் வேல்யூ இது. சரியா? எக்ஸ் பதிலா 2, ஒய்க்கு பதிலா 2, ஒய்க்கு பதிலா 1. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 5x² மைனஸ் 13xy பிளஸ் 6y². இந்த வேல்யூ எனக்கு 0ன்னு ப்ரூவ் பண்ணணும், 0ன்னு வரணும். அப்படி வந்தா நான் எடுத்த நம்பர் கரெக்ட்னு அர்த்தம். இதுதான் கண்டிஷன். 0 தான் கண்டிஷன். சரியா? இப்போ எக்ஸுக்கு பதிலா 2ன்னு வச்சுக்கிறேன். 2² மைனஸ் எக்ஸ் எவ்வளவு 2, ஒய் எவ்வளவு 1, 6 y² எவ்வளவு 1² அப்ப 2² 4, 5 × 4 மைனஸ் 13 × 2 பிளஸ் 6. அப்போ 5 × 4 20, இது 26, இங்க 6. சரியா? இங்க பிளஸ் 20 பிளஸ் 6 எவ்வளவு ஆகும்? 26. இது மைனஸ் 26 எவ்வளவு ஆச்சு? 0. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே, ஏன்னு போட்டு வரக்கூடாது. ஏன்னா இங்க வந்து ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எய்தர் ஆர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட். இப்போ வந்து 3,5 இதையும் நீங்க எடுத்து பாருங்க. இப்போ எக்ஸ் வேல்யூ 3, ஒய் வேல்யூ 5ன்னு போடணும். ஸோ எக்ஸ் வேல்யூ 3, 5, 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 13 × எக்ஸ் எவ்வளவு 3, ஒய் எவ்வளவு 5. சரியா? பிளஸ் 6y², 5². ஓகே ரைட். இப்போ இதுல நல்லா கவனிக்கணும். 5 இது 9, 3² 9 மைனஸ் 13, 3 15 பிளஸ் 6, 5² 25. இது எவ்வளவுப்பா? 45. 13 15 பேருக்குன்னா எவ்வளவுப்பா? 15 13 45. ஸோ 5 9 195, 195 பிளஸ் 6 25 150. கரெக்டாப்பா? இப்போ பிளஸ் 45யும் பிளஸ் 150யும் எவ்வளவு ஆகும்? 190. இது மைனஸ் 195. 0 தானே? எஸ் சார். ஓகேவா? இப்போ இதுல நமக்கு ஒரு இது குழு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ x3ன்னு வச்சா மட்டும்தான் எனக்கு வருது. கரெக்டா? x3ன்னு வச்சா வருது. அப்போ இந்த 2 ஆப்ஷனும் கரெக்ட். இந்த 2ல என்ன செய்யணும்? 2 எய்தர் 2:1 இருக்கணும் அல்லது 3:5 இருக்கணும். அப்ப ஆன்சர் என்னது? டி. தட்ஸ் ஆல். அப்ப ஆன்சர் வந்து ஆன்சர்ல இருந்து போகணும். நீங்க இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணக்கூடாது. புரிஞ்சுக்கோங்க, முக்கியமான கொஸ்டின். சார் இந்த 5 எடுத்தீங்களா? எங்க சார் எடுத்தீங்க ஸ்டார்டிங்ல 5? புரியல. இந்த 5 எடுத்தீங்க சார். ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து எக்ஸ், ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் இந்த எடுத்துங்க. 5 எடுத்துறீங்க சார். 5x ன்னு எடுத்துறீங்களா சார்? எது சார் கொஸ்டின் ஈக்குவேஷன் கொஸ்டின்ல கொடுத்துருக்கல சார் 5 அதுக்கு இருக்கிற 5 எப்படி வந்துச்சுன்னு கேக்குறாங்க சார். அது கொஸ்டின். அது கொஸ்டின் சார். இந்த கீழே ஸ்டார்டிங்ல இந்த 5 சார். இந்த 5 இதா? இந்த 5 இந்த 5 தான் கொஸ்டின்ல இருக்கதான் எழுதியிருக்கேன். இதை மட்டும் தான் எடுக்கணுமா சார்? மத்தெல்லாம் எடுக்காதுங்களா? மத்தது அப்படியே எழுதியிருக்கேன்ப்பா. கொஸ்டின் தான் எழுதியிருக்கேன் இத. சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் போலாம் சார். நெக்ஸ்ட் போலாமா? எழுதிட்டு இருக்கீங்களா? எஸ் சார். வெயிட் சார். ஃபாஸ்டா எழுதுங்க. சோ இது வந்து நம்ம 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். அந்த நம்பர் எதுவோ அதான் ஆன்சர் நமக்கு. அவ்வளவுதான். சார் போலாம் சார். ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் பாருங்க. 2a = 3b = 4c ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இஸ்ட்னு கொடுத்தா வேற, ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்தா வேற. சரியா? இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? 2a = 3b
ஈக்குவல் டு 4C கொடுத்துருக்காங்க. நீங்க இதுல புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். சரியா? ஷார்ட்கட்டா நான் சொல்லித்தரேன். இப்ப என்னன்னா ஈக்குவல் கொடுத்தா இந்த 3க்கு எல்சிஎம் எடுக்கணும். இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் எடுங்க. இப்பதான் பார்த்தோம் 2, 3, 4க்கு எல்சிஎம் என்னப்பா? 12. 12. 12 சரியா? நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? A:B:C கேட்டிருக்காங்க. சரி, இந்த 12ல எத்தனை 2 இருக்குன்னு பார்க்கணும். 12ல எத்தனை 2? 6 2. 6 போட்டுற வேண்டியதான். அடுத்து 12ல எத்தனை 3 இருக்குன்னு பார்க்கணும். 12ல எத்தனை 3? 4 3. 4 போட்டுற வேண்டியதான். B வேல்யூ. 12ல எத்தனை 4 இருக்குன்னு பார்க்கணும். 3 4. சரியா? அவ்வளவுதான். A:B:C வேல்யூ. ஸோ ஆன்சர் C. ஈஸியா? இவங்க புக்ல என்ன போட்டிருப்பாங்கன்னா இது கே வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் தேவையில்லை. சரியா? டைரக்டா நம்ம ஆன்சருக்கே போயிடலாம். ரொம்ப ஷார்ட்கட். எல்சிஎம் எடுத்தா போயிடும். புரிஞ்சதா? புரிஞ்சுதுங்க சார். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போலாமா? போலாம். ரைட். அடுத்தது பாருங்க. இந்த 2:3 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2:3 2/3 எழுதிக்கோங்க. 3:5 3/5 எழுதிக்கலாம். சரியா? 4:7 4/7 எழுதிக்கலாம். ரம்யா வெயிட் பண்ணுங்க. லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நான் வந்து டைம் தர்றேன். நீங்க டவுட்லாம் கேட்கலாம். ப்ளீஸ் வெயிட். 5:8 5/8 எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த நம்ம வந்து இதுல எது பெரியதுன்னு கேட்டிருக்காங்க. விச் ஒன் இஸ் த லார்ஜர்? விச் ஃப்ராக்ஷன் இஸ் லார்ஜர்? விச் ஃப்ராக்ஷன் இஸ் லார்ஜர்? விச் ஒன் இஸ் த லார்ஜர்? லார்ஜஸ்ட். சரியா? இப்போ 2/3னா 2 3ஆல வகுக்க முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? ஒரு 0 இந்த இடத்துல போட்டோம்னா இங்க ஒரு 0 போடும். புள்ளி 0 போட்டு புள்ளி 0 போட்டா 0 புள்ளி புள்ளி போடணும். இப்ப 20ல எத்தனை 3 இருக்குன்னா 6 3 18. மீதி 2 மறுபடியும் 0 போட்டோம்னா 6 3 18. அப்படியே போயிட்டே இருக்கும். அப்ப புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்தா போதும். புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்தா போதும். அதே மாதிரி 3/5 3 5ஆல வகுக்க முடியாது. அதனால 0 போட்டு இங்கே ஒரு 0 போட்டுருவேன். 30ல எத்தனை 5 இருக்கு? 6 5. இப்ப 2 நம்பர் போடணும்ல சார், இதுக்கப்புறம் பண்ண முடியாதுன்னா இங்க ஒரு 0 போட்டுக்க வேண்டியதான். சரியா? சோ 3 5ஆ வகுக்க முடியாது. 0 போட்டா 0 புள்ளி போட்டுருணும். 30ல எத்தனை 5 இருக்கு? 6 5. அப்ப இங்க 2 நம்பர் போட்டிருக்கேன் சார். இங்க 2 நம்பர் இல்லைன்னா 0.60 போட்டுக்கணும். அடுத்த நம்பர் போடலைன்னா 0 போட்டுக்கணும். அவ்வளவுதான். சோ 4/7. 4ஐ 7ஆல் டிவைட் பண்ண முடியாது. அதனால 0 புள்ளி போட்டுக்கோங்க. இது 40. 40ல 5 35. 5 35. மீதி 5 50. 50ல எத்தனை இருக்கு? 7ல 49. அவ்வளவுதான். 2 நம்பர் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் 5/8. 5 8ஆல வகுக்க முடியாது. அதனால 0 போட்டா இங்கேயும் 0 போட்டுக்கணும். சரியா? இங்க 6 8 48. 6 8 48. மீதி 2 20 போட்டோம்னா எத்தனை 2? 2 16. 0க்கு அப்புறம் 2 நம்பர் இருந்தா போதும். இதுல எது பெரிய நம்பர் பாருங்க. 0.66 0.60 0.57 0.62. எது பெருசு? 2/3. 2/3. ஆன்சர் டி. ஓவர். ஈஸியா இருக்கா? ஈஸி. சார் திரும்ப ஒன் டைம் இந்த டேபிள் சொல்லுங்க. என்ன தெரியல. இதுல என்ன டவுட்? இதுல வகுக்க முடியாதுன்னா ஒரு 0 போட்டு வகுக்கணும். திரும்பவும் சொல்றேன். இதுல 2 3ஆல வகுக்க முடியாது. அப்ப வகுக்கல என்ன நம்ம என்ன செய்யணும்? ஒரு 0 போட்டுக்கணும். அதான் 0 போட்டுக்கணும். சரியா? 2 3ஆல வகுக்க முடியாது இல்லையா? அதனால நம்ம என்ன செய்யறோம்னா 2 3ஆல வகுக்க முடியாது. இங்க ஒரு 0 போட்டோம்னா 20 ஆயிடும். அப்ப இங்க ஒரு 0 போட்டு புள்ளி போடணும். மேல 0 போடுறதுனால
இப்ப 20ல எத்தனை 3 இருக்கு? 6 3 18. கரெக்டா? 6 3 18 மீதி 2. அந்த மறுபடியும் ஒரு 0 போட்டோம்னா இதுவும் 6 3 18 இப்படியே போயிட்டே இருக்கும். அது அப்ப 0.66. ஓகே சார். புரியுதா? புரியுது சார். இதே மாதிரிதான் எல்லாமே செய்யறோம். நெக்ஸ்ட் போலாங்க சார். ரைட். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா a is to b is equal to 2 is to 3, b is equal to 5 7, then c equal to 42, then if c equal to 42, then what is the value of a அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இதுல பாருங்க, இந்த இடத்துல a வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? a வேல்யூ 2, b வேல்யூ 3, b வேல்யூ 5, c வேல்யூ 7. c is equal to 42னா இந்த இதை எடுக்கக்கூடாது. இப்போ முதல் abc கண்டுபிடிக்கணும். abc கண்டுபிடிக்கணும். ஏபிசி எப்படி கண்டுபிடிக்கணும் நமக்கு தெரியும். 2/3, 2:3, 5:7. சரியா? இப்ப இந்த நம்பருக்கு பதிலா பக்கத்துல இருக்கிறத 5 அப்படி போட்டுக்கணும். இந்த பக்கத்துல இருக்கிறவங்க 3 அப்படியே போட்டுக்கணும். இந்த 2 பேருக்குனா எவ்வளவு வரும்? 10. இந்த 2 பேருக்குனா 15. இந்த 2 பேருக்குனா 21. இது எப்படி இருக்கு? மடங்குகளாக இருக்கு. இது நம்பர் கிடையாது, மடங்கு. ஸோ இட் இஸ் கால்ட் டைம்ஸ். டைம்ஸ்னா மடங்கு. இங்கிலீஷ்ல டைம்ஸ்னு சொல்லணும். சரியா? 21 டைம்ஸ். இப்போ இந்த சி வேல்யூ வந்து 42. இந்த சி உடைய மடங்கு என்னங்க? சி உடைய மடங்கு என்னப்பா? 21 மடங்கு. 21 மடங்கு தான் இந்த 42ங்கிற நம்பர். அப்போ ஒரு மடங்கு எவ்வளவு? ஸோ 42 டிவைட் பை 21 எவ்வளோப்பா? ஒரு மடங்கு 2. ஒரு மடங்கு 2. ஸோ 1 டைம்ஸ் ஈக்குவல் டு 2. ஒரு மடங்கு 2னா ஏ வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஏ எத்தனை மடங்கு பாதுல? ஸோ 10 × 2 20. ஸோ ஆன்சர் பி. புரியுதா? புரியுது சார். நெக்ஸ்ட் போலாமா? சார். எல்லாரும் எழுதிட்டீங்களா? எஸ் சார். ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. 1:2:3 இன் தலைகீழ் என்ன? வாட் இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் 1:2:3? வாட் இஸ் த இன்வர்ஸ் ஆஃப்? ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப். இன்வர்ஸ் கேட்குறாங்க. ஃபைண்ட் த இன்வர்ஸ். இன்வர்ஸ் ஆஃப் 1:2:3. சரியா? 1:2:3 உடைய இன்வர்ஸ் பாத்தீங்கன்னா 1/1, 1/2, 1/3. சரியா? இதோடைய தலைகீழ் இதானப்பா இன்வர்ஸ். இன்வர்ஸ்னா தலைகீழ். இன்வர்ஸ்னா தலைகீழ். ஓகேவா? இப்போ எப்பயுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ரேஷியோ வந்து மடங்குகளா தான் இருக்கணும். இது எப்படி இருக்கா? இருக்கு பின்னமா இருக்கா? ஃபிராக்ஷனா இருக்கு. ஸோ இட் இஸ் கன்வெர்டட் டு ஹோல் நம்பர். முழு எண்ணா மாத்தணும். அப்ப கீழே இருக்கிறத எல்சிஎம் எடுக்கணும். கீழே இருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். இந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 1,2,3. சரியா? 1,2,3ங்கிறது எல்லாமே பிரைம் நம்பர் தானே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வகுக்க முடியாது, அப்படியே போட்டலாம். இது 1. இது வகுக்க முடியாது, அப்படியே போட்டலாம். 6. எல்சிஎம் வேல்யூ எவ்வளவு? 6. சரியா? இப்போ இந்த 6ல எத்தனை 1 இருக்குன்னு பார்க்கணும். 6ல எத்தனை 1? 6 1 6 தான். இப்போ மேல உள்ள நம்பரால பெருக்கணும். 6. அப்ப 6 போட்டுக்கணும். 6ல எத்தனை 2 இருக்குன்னு பார்க்கணும். 6ல எத்தனை 2? 3. 3 இந்த மேல பெருக்கணும். 3 × 1. ஆன்சர் இஸ் பி. 6ல எத்தனை 3 இருக்குன்னு பார்க்கணும். 2. 2 1 2 போடணும். கரெக்டா? இதுதான்
ஸோ ஆன்சர் பி. தட்ஸ் ஆல். புரியுதா? எஸ் சார். அப்ப ரேஷியோ எந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடாது? பின்னமா இருக்கு. பின்னமா இருக்கக்கூடாது, கலப்பு பின்னமா இருக்கக்கூடாது, சதவீதத்துல இருக்கக்கூடாது, எந்த வடிவத்திலையும் இருக்கக்கூடாது. எதா இருக்கணும்? ரேஷியோ விகிதமா மட்டும் இருக்கணும். ஹோல் நம்பர். முழு எண்ணா எஸ். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே சார். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாங்க சார். ஒன்றரை மணி நேரத்திற்கும் 20 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கும் 20 நிமிடத்திற்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2.5 மணி நேரம். சரியா? 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு நிமிஷம்பா? 1 மணி நேரம் என்பது 60 நிமிடம். 120 சரியா? 2 மணி நேரம் என்பது 120 நிமிடம். 150 நிமிஷம். அப்ப 2.5 மணி நேரங்கிறது 120 பிளஸ் ஒரு 30 அரை மணி நேரம். அப்ப 150 நிமிடம். கரெக்டா? இப்போ 2.5 மணி நேரம் 150 நிமிஷம் மாத்தியாச்சு. இது 2.5 மணி நேரம் இஸ்டு 20 50 நிமிடம் இஸ்டு 20 நிமிடம். அப்போ இந்த இதுல பாருங்களேன், 2 ஜீரோ கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும்? 15. ஆன்சர் டி. ஈஸியா? எஸ் சார். நெக்ஸ்ட் போலாமா? ஒரு நிமிஷம். எழுதுங்க. போலாம் சார். ரைட். இப்ப அடுத்து பாருங்க, இந்த இடத்துல ஏ வேல்யூ, ஏ பை பி வேல்யூ. ஏ வேல்யூ என்ன இதுல சொல்ல முடியுமா யாராவது? ஏ வேல்யூ வந்து 4. பி வேல்யூ 5. ஏ வேல்யூ 4, பி வேல்யூ 5. இங்க பி வேல்யூ 15, சி வேல்யூ. இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட் பண்றதுக்கு முன்னாடி ஏபிசி கண்டுபிடிக்கணும். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது. ஏன் சார்? அவங்க தான் கொடுத்துருக்காங்களே சார். ஆமா, 2 பி கொடுத்துருக்காங்களே, எந்த பியை போடுவீங்க? ஓகே. பி இல்ல, நீங்க போட்டா இந்த மாதிரி டைரக்டா போடக்கூடாது. ரெண்டுமே கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கணும். ஏயோட சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா 2 பின்னம் கொடுத்துருக்காங்க, 2 பின்னம் மிக்ஸ் பண்ணணும். சரியா? இப்போ 15, அதுக்கப்புறம் சி வேல்யூ 16. சரியா? இங்க 5 அப்படியே போட்டுடலாம், இங்க 15 அப்படியே போட்டுடலாம். பக்கத்துல இருக்கோம். 4 15 எவ்வளோப்பா? 60. 4 15 60. 5 15 75. 6 15 16 15 80. கரெக்டா? 16 5 80. சரியா? இப்போ நம்ம டிவைடட் பை 5. இந்த 3 நம்பர் 5ஆல் வகுப்படுது. அப்ப என்ன செய்யலாம்? 12 5 60, 15 5 75, 16 5 80. இதுக்கப்புறம் நம்ம வகுக்க முடியாது, ஏன்னா ஒட்டப்பட நம்பர் இருக்கு இங்க. ரெட்டப்பட நம்பரும் ஒட்டப்பட நம்பரும் ரெண்டுமே சேர்ந்து வந்தா நம்ம வகுக்க முடியாது இதுக்கு மேல. அப்போ ஏ வேல்யூ இங்க 12, பி வேல்யூ 15, சி வேல்யூ 16. நம்ம இங்க என்ன பார்த்தோம்? சி வேல்யூ 16 பார்த்தோம். ஆனா ஏ வேல்யூ இங்க என்ன பார்த்தோம்? 4. இங்க எவ்வளவு இருக்கு? மாறிச்சா? அப்போ போடக்கூடாது. இப்பதான் இந்த இதுல சப்ஸ்டிட் பண்ணணும். சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை சி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். சி வேல்யூ 16, 16 ஸ்கொயர் மைனஸ் ஏ எவ்வளவு? 12 ஸ்கொயர். 16 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர். 16 ஸ்கொயர் 256 மைனஸ் 144 12 ஸ்கொயர். ஸோ 256 பிளஸ் 144. 256ல இருந்து 144 கழிச்சா எவ்வளவு வரும்? 2 1 1 112. சரியா? சரியா? 256 பிளஸ் 144 கூட்டினா எவ்வளவு வரும்? 10 10 4 400.
சரியா? 400. இந்த 4ஆல வகுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது எப்படி நான் தெரியுதுன்னா பாருங்க, எல்லாமே கூட்டுங்களேன் 4 வரும். 1 + 1 + 2 4. இது 4ஆல வகுப்படும். அப்ப 8 மீதி 3 8 32. இது 100 தடவை. மறுபடியும் 4ஆல வகுக்கணும். மறுபடியும் 4 7 28 25 100. ஆன்சர் சி. சார் இது அல்ஜிப்ரிக் ஃபார்ம்ல எழுதலாம்ல சார்? a எப்படி ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அந்த டேர்ம் பெரிய நம்பரா போயிட்டு இருக்கும்பா. ஏன்பா அப்படி போடுறீங்க? 2 தடவை கூட்டணும், பெருக்கணும், கீழே வந்து மறுபடியும் கூட்டு, எதுக்கு வேஸ்ட்? நம்ம டைரக்டா போட்டுடலாம்ல. ஓகேங்க சார். மேல போட்டுவீங்க, கீழே என்ன பண்ணுவீங்க? பண்ண முடியாது. சரியா? அதனால நம்ம இந்த மாதிரி போட்டுலாம். வாய்ஸ் பிரேக், வாய்ஸ் வந்து பேக் சைட்ல இருந்து வந்துருக்கு. சார் இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் சார். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம் சார். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாமா? பண்ணலாம் சார். இப்படி ஏ வந்து 3 × 4 12 சார். ஆ சி வந்து 4 × 4 16 சார். ஸோ ஏ அப்புறம் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? சார் இன்னும் வேற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணலாம் சார். வேற மாதிரி செஞ்சாலும் என்ன ஆன்சர் வரும்? 7/25 தான் கொடுக்கணும். 5:5 போட்டிருக்கீங்களா சார்? அங்க 15:15:16. அதுவே டைரக்டா சிம்பிளிஃபை பண்ணலாமே சார். சிம்பிளி அதைத்தான் நான் பண்ணிருக்கேன். இல்ல சார், இந்த 60:75 பண்ணாம இந்த வேல்யூ அப்படியே போடலான்றீங்களா? இந்த மேல இருக்க வேல்யூ. ஆமா சார், இந்த வேல்யூ சார் அப்படியே போடலாமா? பண்ணலாம் சார். அப்படி பண்ணா ஈஸியா இருக்கு சார். இன்னும் சரி, அப்படி பண்ணா ஏன் தப்புன்னு சொல்றேன். ஒரு சமயம் கரெக்டா வரும் ஒரு வேல்யூக்கு, ஒரு சில வேல்யூக்கு வராது. ஓ ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஏயோட வேல்யூ முதல் 4 இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 12 இருக்கு. இந்த மாதிரி கணக்குல இதுல 4 இருக்கு 12 இருக்கு தப்பிச்சிட்டீங்க. வேற மாதிரி இதே மாதிரி கொடுத்தோம்னா அந்த 4க்கு பதிலா நம்ம 7 கொடுத்தோம்னா தப்பாயிடும். ஓகே சார். ஓகே. ஒரு ப்ரொசீஜர் மேத்ஸ்ல வந்து ஒரு சில ஷார்ட்கட் இருக்கும். ஏன்னா ஷார்ட்கட்னா எல்லாருக்கும் பொருந்தணும், எல்லா சம்முக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். அதான் ஷார்ட்கட். ஓகே சார். சார் சிக்கு வந்து 16 தானே சார் கொடுத்திருக்காங்க. நீங்க ஏன் சார் 5 போட்டிருக்கீங்க? எங்க எங்க 5 போட்டேனா? A:B:C ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சார். ஆமா, அதுல 4:5:5. இந்த பக்கத்துல இருக்க நம்பர் எழுதுன்னு சொல்லிருக்கேன் இல்லையா? என்ன சார் பக்கத்துல இருக்க நம்பர் போட்டுடணுமா? 16 போடக்கூடாதுங்களா? போடக்கூடாது. ஏன்னா அது கீழே உள்ள ரேஷியோமா? அது கீழே போட்டுரு, கீழே இருக்க ரேஷியோ. அது கீழே இருக்குது, கீழே இருக்கிறது வேற, மேல இருக்கிறது வேற, மேல இருக்கிற ரேஷியோ வேற. நான் ஆரம்பத்துல இருந்து 2 தடவை சொல்லிட்டேன், புரியலையா உங்களுக்கு? சார் இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா? இந்த இருக்குல்ல கீழே இருக்க ரேஷியோ பிக்குள்ள இருக்கிற நம்பருக்குள்ள ரேஷியோ அது. இது வேற, இது வேற. நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். போலாம் சார். போலாம் சார். எஸ் சார். இது வந்து கொஞ்சம் இதா இருக்கு, டவுட்டா இருக்காது, செம்ம தப்பா இருக்கு. இது எழுதிக்கோங்க, டஃப்பான சம் எழுதிக்கோங்க. 2 நபர்களுடைய வார வருமானம் 7:3 என்ற விகிதத்திலும் வார செலவினம் 5:2 என்ற விகிதத்திலும் உள்ளன. அவர்கள் இருவருமே வாரம் ரூபாய் 300 சேமிக்கிறார்கள். முதல் நபரின் வார வருமானம் எவ்வளவு? இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. The weekly income of 2% or 7:3. Expenses are 5:2. They saves each one, they saves each rupees 300 per week. 300. They saves each rupees 300. Find the first person
வீக்லி இன்கம். சரியா? The weekly income of 2 person is are 7:3. Expenses are 5:2. They saves each rupees 300. Find the first person weekly income. இதான் இங்கிலீஷ்ல. ஓகேவா? ரைட். இப்போ இந்த மாதிரி சம்முக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சில ஃபார்முலாஸ் கொடுக்குறேன். இது வந்து புக்ல கிடையாது, இருந்தாலும் நீங்க எழுதிக்கோங்க. இன்கம் வருமானம், வருமானங்கிறது 7:3. ஓகேவா? எக்ஸ்பென்சஸ்னா செலவு, செலவு என்ன 5:2. ஓகேவா? சேவிங்ஸ் வந்து சேவிங்ஸ் சேமிப்பு 300 rupees. ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ நம்ம என்ன வச்சுக்கிறோம்னா, இது ஏன்னு வச்சுக்கிறோம், இது பின்னு வச்சுக்கிறோம், A/B, இது வந்து C/D. சேவிங்ஸ் வந்து கேபிட்டல் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். நல்லா கவனிங்க. இன்கம் வந்து A/B, எக்ஸ்பென்சஸ் இது வந்து வருமானம், வருமானம் A/B, செலவு வந்து C/D, சேமிப்பு வந்து எக்ஸ். சரியா? அப்போ முதல் நபருடைய ஃபர்ஸ்ட் பர்சனுடைய இன்கம், முதல் நபருடைய வருமானம், முதல் நபர் வருமானம் ஃபார்முலா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்றேன் பாருங்க. முதல் நபர் வருமானம்னா 7 மடங்கு. கரெக்டா? முதல் நபர்னா ஏ. அப்ப இந்த இடத்துல ஃபார்முலா என்னன்னா, ஏ கேபிட்டல் எக்ஸ் டி மைனஸ் சி. நல்லா கவனிங்க. டி மைனஸ் சி, டி மைனஸ் சி டிவைடட் பை ஏடி மைனஸ் பிசி, ஏடி மைனஸ் பிசி. இதான் ஃபார்முலா. சரியா? இப்ப ரெண்டாவது நபருடைய வருமானம் கேட்டா இது ஏக்கு பதிலாக பி பண்ணணும், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் சேம். அப்ப ஏ வேல்யூ என்னப்பா இங்க சொல்லிட்டே வாங்க. ஏ வேல்யூ என்னது? 7. 7. வேல்யூ எவ்வளவு? D value 2. 300. D value. எக்ஸ் வேல்யூ Sorry. இங்க கொடுத்துருக்கோம்ல, எக்ஸ் வேல்யூ 300. டி வேல்யூ என்னது? 2. சி வேல்யூ என்னது? 5. ஏடினா இந்த ரெண்டையும் பெருக்கணும். ஏடி 7 into 2. கரெக்டா? 14. மைனஸ் பிசி 3 into 5. 3 into 5. 50. இப்ப பாருங்க, 7 3 21, 2100. இங்க -3 வரும். ஓகேவா? 2 - 5 -3. இங்க பாத்தீங்கன்னா இங்க 7 2 14, 5 3 15. 1. சோ 14 - 15 எவ்வளவு வரும்? 14 - 15. சரியா? சோ 2100 minus into 3. சரியா? இதுல இங்க 3ங்கிறது எவ்வளவு வரும்பா? -3 தானே. இங்க வந்து ஒரு -1. இந்த மைனஸ் இந்த மைனஸ் என்ன ஆகும்? இந்த மைனஸும் இந்த மைனஸும் என்ன ஆகும்? 1000. அப்ப ரெண்டையும் பெருக்குனா 6200. ஆன்சர் சி. 6300. பா வாய்ஸ் பின்னாடி கேக்குது. அவங்க வந்து யாரும் மியூட் பண்ணுங்க, பேசிட்டே இருக்காங்க. மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. எத்தனை பேர் கிளாஸ்ல இருக்காங்க? எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகுது இல்லையா? சார் இந்த மைனஸும் இது மைனஸ் எப்படி சார் பிளஸ் ஆகும்? 2 மைனஸ் ஆயிடும். மேல ஒரு மைனஸ், கீழே ஒரு மைனஸ், பிளஸ் ஆயிடும்ல. சார் 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணுங்க சார். ரிப்பீட் பண்ணவா? சரி, நான் ஷார்ட்கட் சொல்லிட்டு ரிப்பீட் பண்ணவா? ஷார்ட்கட் சொல்லிடுறேன், ரிப்பீட் பண்றேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே. இது நான் சொல்லிட்டு ரிப்பீட் பண்றேன் பாருங்க. இங்க ஏ வேல்யூ 7:3. புரிஞ்சுதா? அது எக்ஸ்பென்சஸ் சிடி. புரிஞ்சுதா? அது புரிஞ்சது. ரைட். அடுத்தது எக்ஸ்ங்கிறது சேவிங்ஸ், கேபிட்டல் எக்ஸ்ங்கிறது சேவிங்ஸ். ஓகேவா? அது புரிஞ்சுதா? Yes sir. ரைட். அப்புறம் ஃபார்முலா எப்படி எழுதுறோம்னா, இந்த ஏ முதல் பர்சன் தான் இவர் தான் ரெண்டாவது பர்சன். அப்ப முதல் பர்சன் தான் ஏ வேல்யூ நம்ம எடுக்கணும். அப்ப ஏ வேல்யூ முதல் பர்சன், ஏ வேல்யூ எடுத்திருக்கோம். அப்புறம் சேவிங்ஸ் எக்ஸ் எடுத்திருக்கோம். டி மைனஸ் சி கீழே இந்த இடத்துல மைனஸ் பண்ணியிருக்கோம். இது டி மைனஸ் சி பண்ணியிருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் குறுக்கு பெருக்கல் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். இது போட்டிருக்கோம் ஃபார்முலாவில். சரியா? ஏ வேல்யூ வந்து என்ன? 7. சேவிங்ஸ் எவ்வளவு? 300. டி வேல்யூ 2.
சி வேல்யூ வெறும் 5. இங்க ஒரு மைனஸ் இருக்குன்னா -5. அதுக்கப்புறம் ஏடினா 7 × 2, பிசினா 5 × 3. அப்ப இந்த ரெண்டையும் 14 15ன்னு வந்துருச்சு. இந்த கழிச்சா -1 வரும் இங்க. கரெக்டா? சோ இந்த மைனஸும் இந்த மைனஸும் என்ன ஆகும்? பிளஸ் ஆயிடும். இப்ப 21 × 3 63. கரெக்டாப்பா? 21 3ஆல பெருக்கினா எவ்வளவு வரும்? 63. 2 0 6300 வரும். புரிஞ்சதா? இதே வந்து ரெண்டாவது நபருடைய வருமானம் கேட்கறாங்கன்னு வைங்க, என்ன செய்யணும்னா இந்த ஏக்கு பதிலா பி போடணும். இந்த ஏக்கு பதிலா இங்க ஃபார்முலால போட்டுக்கோங்க, இதுக்கு பதிலா பி போடணும். அவ்வளவுதான், மற்றது ஒண்ணுமே கிடையாது. இந்த ஏக்கு பதிலா பி போட்டா இரண்டாவது நபருடைய வருமானம் கிடைச்சிரும். சார் இந்த ஃபார்முலா இந்த மாதிரி சம்முக்கு மட்டும்தானே சார்? ஆமா 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 ஆமா. ஓகேவா? புரிஞ்சதா? ஷார்ட்கட் சொல்றேன், இது எழுதி முடிச்சுக்கோங்க. ஷார்ட்கட் சொல்றேன். சரி சார், டவுட்டுங்க சார். ஆ சார் இது இப்ப 2 பேரோடது கேட்டிருக்காங்களா சார்? அந்த மாதிரி 3 பேரோடது இருந்துச்சுன்னா என்ன பண்றதுங்க சார்? 3 பேர்னா வேற மாடல் மாறிடும். ஓகே சார். 2 ஓகே பேர் தான் சார். கேட்பாங்க. இது வரைக்கும் 2 பேர் தான் கேட்டிருக்காங்க. 3 பேர் கேட்கவே இல்லை. அது வேற ட்ரிக் இருக்கு. ஓகே சார். சார் இப்ப இந்த ஏக்கு பதிலா பி போடணும்னு சொன்னீங்கல்ல சார், செகண்ட் இது B யுடைய வருமானம், ரெண்டாவது நபருடைய வருமானம். இங்க முதல் நபருடைய வருமானம் தான் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது நபர் வருமானம் கேட்டாதான் பி போடணும், ஏக்கு பதிலா. அவ்வளவுதான். ஏ இருக்கிற இடத்துல போட்டுக்குமா சார்? ஆ? இந்த ஏ இருக்கிற இடத்துல பி சேஞ்ச் பண்ணணுமா செகண்ட் பர்சன் கிட்ட? இந்த மத்ததெல்லாம் first சேஞ்ச் மட்டும் பண்ணக்கூடாது. மத்ததெல்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது. பி ஏக்கு பதிலா பி போடணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே. எழுதிக்கோங்க. ரெண்டாவது நபரின் வருமானம் கேட்டால் எப்படி செய்யணுங்கிறத நீங்க எழுதிக்கோங்க. ஏக்கு பதிலா ஷார்ட்கட் போலாம் சார். ஷார்ட்கட். சார் சொல்லுங்க. சார் ரெண்டாவது நபரின் வருமானம் கேட்டா கீழே இருக்கிற ஏ மாறுமா மேல அதெல்லாம் மாறாது. நான் தான் சொல்றேன் இல்லையா, இதுக்கு மட்டும்தான் ஏ, இந்த ஏ மட்டும்தான் மாறும், மத்ததெல்லாம் மாறாது. நான் வேணா ஃபார்முலா எழுதி போடுறேன். இது எழுதிட்டீங்களா? ஃபார்முலா எழுதி போட்டுறேன். ஓகே சார், எழுதி வச்சு சார். ரைட். இப்போ ரெண்டாவது நபர் கேட்டா நான் எழுதிட்டேன் ஃபார்முலா. ஏன்னா ரொம்ப பேர் குழப்பத்துல இருக்காங்க. ரெண்டாவது நபர் வருமானம் கேட்டா நீங்க ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. டவுட் வந்துச்சுன்னா நாளைக்கு கூட என்கிட்ட கேளுங்க. ரெண்டாவது நபர் வருமானம் பாருங்க, நான் எழுதுறேன் பாருங்க. ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஃபார்முலா எழுதிக்கோங்க. பி எக்ஸ் டி மைனஸ் சி டிவைடட் பை ஏடி மைனஸ் பிசி. இங்க என்ன பண்ணிருக்கேன்? ஏக்கு பதிலா தானே எழுதிருக்கேன். இந்த எக்ஸோட வேல்யூ இதுப்பா. இந்த எக்ஸோட வேல்யூ 300, பெருக்கல் கிடையாது. இது எக்ஸ். ஓகே சார். புரிஞ்சதா? ஷார்ட்கட் சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். ரைட். என்ன ஷார்ட்கட் சார் சொன்னா அடிச்சு ஊத்தி எடு. வேஸ்ட் பண்ணாத. இவ்வளவு எண்ணெய் ஊத்தி என்ன நிறைய யூஸ் பண்ற. அப்பா தானே திட்டுவாங்க. பேக்கப்ல வந்து பாருங்க, இப்படி பேசினா என்ன பண்ண பாப்போம். ஷார்ட்கட் பாருங்க. இப்ப முதல் நபருடைய வருமானம் கேட்டிருக்காங்க, சரியா? முதல் நபர் தானே ஏ. முதல் நபருடைய வருமானம் 7 மடங்கா இருக்கணும், சரியா? இந்த நம்பர் 7ஆல வகுப்படாது, மீதி வரும். இந்த நம்பர் 7ஆல வகுப்படாது, மீதி வரும். இந்த நம்பர் 7ஆல வகுப்படாது. இந்த நம்பர் மட்டும்தான் 7ஆல வகுப்படும். மத்த நம்பர் எதுவுமே வகுப்படாது. ஆன்சர் சி. எப்படி? ஓகே புரிஞ்சுதா? ஓகே சார். சார் புரியல சார். இல்லப்பா, நான் சொல்றது வந்து என்னன்னா, இந்த 6300 மட்டும்தான் 7ஆல வகுப்படும். கரெக்டா? 4500 வகுப்படுமா 7ஆல? மீதி வரும் இல்லையா? 5400 வகுப்படுமா 7ஆல? வகுப்படாது. இதுவும் வகுப்படாது. 7500 வகுப்படுமா 7ஆல? வகுப்படாது. கரெக்டா வகுப்படுமா? வகுப்படாது. மீதி இல்லாம வகுப்படுற நம்பர் இது மட்டும்தான். இப்ப ரெட் கலர்ல பாருங்க போடுறீங்க. ரெட் கலர்ல போடுறீங்க. சார் இப்ப ஃபர்ஸ்ட் சமன்ற ரேஷியோ அது மட்டும் எடுத்துக்கோங்க சார். டிவைடட் பை 7. இப்ப இங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, நல்லா படிங்களேன். இரு நபர்களுடைய வார வருமான விகிதம் 7:3னா 7 மடங்குங்கிறது முதல் நபருடைய வருமானம். 3 மடங்கு தான் ரெண்டாவது நபருடைய வருமானம். புரியுதா? அப்ப 7 பத்தி தான் நம்ம இங்க பேசணும். 3 பத்தி பேசவே கூடாது. ஓகே சார். முதல் நபருக்கு வந்து 7 மடங்கு வருமானம் இருக்கு.
மூணு சார் வருமானம்ன்றதால தான் 7 எடுத்துக்கிறோமா சார்? ஆமா ஆமா. இந்த 4 ஆன்சர்ல 7ஆல மீதியின்றி வகுப்படும் எண் எதுவோ அதுதான் ஆன்சரு. ஷார்ட்கட்டா எழுதிக்கோங்க. சார் இதே ஷார்ட்கட் வந்து ரெண்டாவது நபருக்கு கேட்டாக்கா ஷார்ட்கட். ரெண்டாவது நபர் கேட்டா அதுக்கு தகுந்தாப்புல ஆன்சர் மாறும்ல. மூணால வகுப்படும். எடுத்துக்கணும். 3ஆல் எடுப்படுறது. ரெண்டே நம்பர்னா 3 நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு தகுந்தாப்புல ஆன்சர் கொடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க, நல்ல கவனிங்க. கணக்குக்கு வந்து யூகித்தல் கிடையாது, அசம்சனே கிடையாது. இப்படி கொடுத்தா என்ன சார், இப்படி கொடுத்தா என்ன சார், அதுக்கு பதிலே கிடையாது. அது என்ன எப்படி கொடுத்துருக்காங்க, இப்ப இந்த கொஸ்டின் எப்படி இருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல ஆன்சர் இங்க கொடுத்திருப்பாங்க. அப்பதான் நான் ஆன்சர் ஃப்ரேம் பண்ண முடியும். சரியா? மேத்தமெட்டிக்ஸ்ல there is no assumption, அனுமானமே கிடையாது. ஓகே சார். ரைட்டா? சார் செகண்ட் பர்சன் எடுத்து 2700 வருது சார் இந்த ஃபார்முலா படி போடுறது. அதான் நீங்க பாத்துக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே ஆன்சர் தான். இப்போ நீங்க அந்த ஆன்சர் இங்க கொடுக்கல, அவ்வளவுதான். நீங்க செக் பண்ணிக்கோங்க, அந்த ஆன்சர் கரெக்ட் தான். அந்த ஃபார்முலா கரெக்டா போட்டீங்கன்னா கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். அடுத்தது ஏபிசி. இந்த 3 பேர் மாத சம்பள விகிதம். இப்ப ஒருத்தவங்க கேட்டாங்க, சார் 3 பேர் கொடுத்தா என்னன்னு. இப்ப பாருங்க மாறி இருக்கு பாருங்க எப்படின்னு. ஏபிசியினுடைய 3 மாத சம்பளம் ஏபிசி சம்பள விகிதம் பாத்தீங்கன்னா 2:3:5. பாருங்க, the monthly salary of A, B, C are the ratio of 2:3:5. C இன் சம்பளம் A இன் சம்பளத்தை காட்டிலும் 1200 அதிகம். The salary of C is 1200 more than the salary of A. Then find the B salary. இதான் கொஸ்டின் இங்கிலீஷ்ல. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா ஏபிசியினுடைய மாத சம்பளம் கொடுத்துருக்காங்க. இதுதான் சம்பள விகிதம். சரியா? சீனுடைய சம்பளம் எப்படி இருக்குன்னா பாருங்க, ரெட் கலர்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க யாரும். பாருங்கப்பா, சீனுடைய சம்பளம் ஏனுடைய சம்பளத்தை காட்டிலும் 1200 அதிகம். ஏனுடைய சம்பளத்தை விட 1200 கூட்டினா நமக்கு சீன் சம்பளம் கிடைக்கும். ஸோ இதோடைய அர்த்தம் என்னன்னா, சிக்கும் ஏக்கும் 1200 வித்தியாசம் இருக்கு. 1200 வித்தியாசம் இருக்கு சம்பளத்துல. அப்படித்தானே அர்த்தம்? இதான் அர்த்தம். இதோடைய அர்த்தம் என்னன்னா, சிக்கும் ஏக்கும் உள்ள சம்பள வித்தியாசம் 1200 சம்பள வித்தியாசம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஓகேவா? ரைட். இப்போ இதுக்கு என்ன ரெண்டாவது ஃபார்முலா, கோல்டன் ரூல் 2. டிஃபரன்ஸ் இன் ரேஷியோ டிஃபரன்ஸ் இன் அமௌண்ட். சரி, இது புக்ல கிடையாது. டிஃபரன்ஸ் இன் அமௌண்ட், விகித வித்தியாசம் equal to வித்தியாச தொகை. பாருங்க, விகித வித்தியாசம் பாருங்க, யார் யாருக்கும் வித்தியாசம், சிக்கும் ஏக்கும். அப்ப இங்க பாருங்க, சிக்கும் ஏக்கும், இந்த சிக்கும் ஏக்கும் எவ்வளவுப்பா வித்தியாசம் இருக்கு? விகித வித்தியாசம் எத்தனை மடங்கு வித்தியாசம் இருக்கு? ஏக்கு 2 மடங்கு, சிக்கு 5 மடங்கு. வித்தியாசம் எவ்வளவு இருக்கு? எத்தனை மடங்கு வித்தியாசத்துல இருக்கு? 3 மடங்கு தான் வித்தியாசம். இந்த வித்தியாச தொகை எவ்வளவு? 1200 ரூபாய். அப்ப 1 மடங்கு எவ்வளவு வரும்? 1200/3 எவ்வளவுப்பா? 400 ரூபாய். எப்பயுமே நம்மளுடைய மோட்டிவ் 1 மடங்கு கண்டுபிடிக்கிறது. என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, பீனுடைய சம்பளம் எத்தனை மடங்கு இருக்கு? 3 மடங்கு. அப்போ பீனுடைய சம்பளம் 3 × 400, இப்போ 1200. ஆன்சர் சி.
ஸோ இது ரூல் பார்த்துக்கோங்க, எழுதிக்கோங்க. இந்த ரூல் நம்பர் 2 புக்ல கிடையாது. அது நம்ம அவங்க வந்து கேட்டு ஆண்டு வருமானம் சார், மாத வருமானம் இல்ல. ஆண்டு வருமானம் வரும்போது ஆப்ஷன் ஏ வரும் சார். இந்த இடத்துல ஆமா, இங்க மாத சம்பளம் இது ஆண்டு 12ஆல பெருக்கிக்கோங்க. ஸோ 12ஆல இங்க பெருக்கிக்கோங்க சார், கவனிக்கலையா? அது 12ஆல பெருக்கிங்க, ஏன்னா இது மாத வருமானம், இது 12ஆல. புரியல சார், என்ன சொல்லிட்டாங்க சார். ரைட், பாருங்க இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மாத விகிதம் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து மாத விகிதம் கரெக்டா? கடைசியில கேட்டது ஆண்டு சம்பளம். ஹலோ, கடைசியில ஆண்டு சம்பளம் கேட்டிருக்காங்க. ஒரு ஆண்டுக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். சரியா? அப்ப மாதம் வந்து பி உடைய மாத சம்பளம் 1200 ரூபாய். அப்ப 12 மாசத்துக்கு எவ்வளவு? 12 × 1200 144,000. ஸோ ஆன்சர் சி கிடையாது, ஏ. சரியா? நான் கவனிக்கல, அது எக்ஸாம்ல கொஞ்சம் கவனமா பார்த்து கொடுக்கணும். ஈஸியாப்பா? எஸ் சார். ஸோ இன்னைக்கு வந்து 7:30 மணி வரைக்கும் தான் சொன்னாங்க மேடம். அது பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வேற கிளாஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இருக்கா? எஸ் சார். எஸ் சார். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நீங்க டவுட்னா கூட அடுத்த கிளாஸ்ல என்கிட்ட கேட்டுக்கோங்க. இத மட்டும் கொடுத்துருங்க சார். சொல்லவா? இன்னொரு தடவை சொல்லவா? சரி, எழுதிக்கோங்க. இப்ப பாருங்களேன், A:B:C எவ்வளவு கொடுத்துருக்காங்க வீதம், அதை மட்டும் சொல்லுங்க. 2:3:5. சரியா? இதான் மாத விகிதம். ஒரு மாசத்துக்கு 2 மடங்கு தான் வாங்குவாரு. பி வந்து 3 மடங்கு தான் சம்பளம் வாங்குவாரு. சி வந்து 5 மடங்கு தான் வாங்குவாரு. கரெக்டா? மாத விகிதம் சம்பளம். இதுக்கு சீனுடைய சம்பளம் எப்படி இருக்குன்னா ஏனுடைய சம்பளத்தை காட்டும் 1200 அதிகமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிக்கும் ஏக்கும் உள்ள ஏக்கும் சிக்கும் உடைய சம்பள வித்தியாசம் 1200. இதனப்பா சம்பளம் ஏ கட்டணம் 1200 அதிகமா இருக்கு. சரியா? அப்படின்னா 2 பேருக்கு தொகை எவ்வளவு சம்பளம்? கொஸ்டின் கேட்கறவங்க சொல்லுங்க. ஹலோ, ஏக்கும் சிக்கும் உள்ள வித்தியாசம், சம்பள வித்தியாசம் வந்து 1200 ரூபாய். சரியா? அதான் ஃபார்முலால போட்டிருக்கேன். டிஃபரன்ஸ் இன் ரேஷியோஸ் ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் இன் அமௌண்ட். விகித வித்தியாசம் ஈக்குவல் டு வித்தியாச தொகை. விகித வித்தியாசம் ஏக்கும் சிக்கும் உள்ள விகித வித்தியாசம் எவ்வளவுப்பா? 2க்கும் 5க்கும் உள்ள வித்தியாசம் 3. ஓகேவா? இந்த 3 மடங்கு தான் இந்த 1200 ரூபாய் வித்தியாசம். அப்போ 1 மடங்கு எவ்வளவு? 1200 டிவைடட் பை 3 எவ்வளவு? 400 ரூபாய். 1 மடங்கு எவ்வளவு? 400 ரூபாய். நம்ம பத்தி தான் பீனுடைய ஆண்டு கேட்டிருக்காங்க. பீனுடைய மாத சம்பளம் 3 மடங்கு. இது 400 ரூபானா 3 மடங்கு எவ்வளவுப்பா? 1200 ரூபாய். 1200. இது ஒரு மாசத்துக்கு. 12 மாசத்துக்கு எவ்வளவு? 14,400. ஒரு ஆண்டுக்கு. ஓகேவா? இங்க ஆண்டு தான் கேட்டிருக்காங்க. பீனுடைய ஆண்டு சம்பளம். நல்லா பாருங்க, பீனுடைய ஆண்டு சம்பளம் தான் கேட்டிருக்காங்க. இப்ப ஆன்சர் ஏ. அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. பார்க்கலாம். தேங்க்யூ சார். நல்லா இருக்கா? தேங்க்யூ சார். கிளாஸ் நல்லா இருக்கான்னு கேட்டேன். தேங்க்யூ சார். சூப்பரா இருக்கு சார். சூப்பர் சார். தேங்க்யூ சார். நல்லா இருக்கேங்க சார். Thank you, sir. Thank you. Thank you. Thank Thank you, sir. 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 Sir.
ஐயா சொல்லி வாங்கிட்டு இருக்கோம்